ஈஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் பண்ணாக்கா 2019 ஒரு கொஷின் நடந்திருக்கும். இதில் வந்து பாலிட்டி அதிகமாக இருக்கும். பாலிட்டி பேஸ் பண்ணி லா அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சம் ஆர்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதை வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். பின்வரும் எந்த வழிமுறைகளின் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம்? எது மூலிமா பெறலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பின் மூலம், மரபு வழியின் அப்பா அம்மா மூலியம், பதிவு செய்வதன் மூலம், குடிமை அளிக்கும் முறை மட்டும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா 4 மூலியமாகவும் பெற முடியும். எந்த சரத்தினை பின்பற்றி இந்திய பாராளுமன்றம் குடியுரிமை சட்டத்தை இயற்றியுள்ளது? சரத்து 11. 5 to 11 வரைக்கும் இருக்கும். ஒரு மாநிலத்தை உருவாக்கும் பாராளுமன்றத்தின் அதிகாரத்தில் உள்ளடக்கியது. ஒரு மாநிலத்தை உருவாக்கும் பாராளுமன்றத்தின் அதிகாரத்தில் உள்ளடக்கியது எது? புதிய மாநிலத்தை அல்லது மத்திய பகுதியை உருவாக்குவது மட்டும். கீழ்கண்ட பேராணைகளில் எதில் பொது அதிகார பதவியில் உள்ளவர் அவர் எந்த தகுதியில் அப்பதவி வகிக்கிறார் என்று வினவ முடியும்? தகுதி முறை, வினவும், நீதி பேராணை. 5 வகையான நீதி பேராணை இருக்கு இல்லையா? கீழ்கண்டவற்றில் எது தற்போது அடிப்படை உரிமையில் கிடையாது? இது வந்து அடிப்படை உரிமை கிடையாது. சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டிருக்கும். கீழ்கண்ட வழக்குகளில் எந்த வழக்கில் சரத்து 368 உள்ள திருத்த அதிகாரம் பற்றி விவாதிக்கப்படவில்லை? இது வந்து தேவையில்லாத கொஷின், ஒரு தேவையில்லாத கொஷின். ஜியான் கார் அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ கேட்ட கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம். கீழ்கண்டவற்றுள் எது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறாகாது? இது வந்து அடிப்படை கூறாகாது. சொத்திற்கான உரிமை. பின்வரும் தலைவர்களுள் யார் இந்திய அரசமைப்பு வரவு குழு உறுப்பினர் அல்ல? உறுப்பினர் வந்து அல்ல. மகாத்மா காந்தி வந்து அல்ல. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சரத்து 19 வாயிலாக அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் நெருக்கடி நிலையில் சமயம் நிறுத்தி வைக்கப்படலாம் என்று கூறப்பட்டுள்ள இடம் எது? அதாவது தேசிய அவசர நிலையின் போது பார்த்தீங்கன்னாக்கா 19 விதி 19 பார்த்தீங்கன்னாக்கா நிறுத்தி வைக்கலாம் இல்லையா? அதை பற்றி கூறக்கூடிய ஷரத்து எது? ஷரத்து வந்து எதுன்னு கேட்டிங்கனாக்கா ஆர்டிகல் 358. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 360வது ஷரத்து எதை பற்றி கூறுகிறது? 360 பார்த்தீங்கன்னாக்கா நிதி நெருக்கடி நிலை. இது வரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. மாநில நெருக்கடின்னு கேட்டாக்கா 356. நாட்டு அறிக்கைன்னு கேட்டாக்கா 352. ஷரத்து 19 கீழ் பேசுவதற்கு உரிமை என்பது பேசாமல் இருப்பதற்கு உரிமையாகவும் உள்ளடக்கியது என வலியுறுத்தப்பட்ட வழக்கு எது? வழக்கு எது? பியோஜாய் மாநிலம், கேரளா மாநிலம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த அட்டவணை எல்லைகள் வரையறுத்தல் பற்றி கூறுகிறது? எல்லைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து எல்லைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. முதல் அட்டவணை. அடுத்து ஆர்ட் கொடுத்துருக்காங்க. கேசஸ் கொடுத்துருப்பாங்க. கேஸ் வைஸ் ஆர்சஸ் ஆர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பந்துவா முக்தி மோட்சா. பந்துவா முக்தி மோட்சான்றது பாருங்க ஆர்ட் 23 பற்றி பேசியிருக்கோம். ஆர்ட் 23 பற்றி பேசியிருக்கோம். ஜியான் கார் கஷ்காட் ஆஃப் பஞ்சாப். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆர்ட் 21 பேசியிருக்கோம். ஃபிஜோ இமானுவேல் இஸ்காட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஸ்டேட் ஆஃப் கேரளா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட் 19 1A பற்றி பேசியிருக்கோம். அடுத்தது கேதார்நாத் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா ஆர்ட் 20 பற்றி பேசியிருக்கோம். ரிவல்ஸில் இருக்குது 4321. இந்தியாவில் உள்ள அரசமைப்பில் திருத்த முறையானது எதனுடைய மாற்றியமைக்கப்பட்ட முறையாகும்? அரசமைப்பு முறையை வந்து மாற்றலாம் இல்லையா, திருத்தி அமைக்கலாம் இல்லையா, அது எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அமெரிக்கன் முறையாகும். இன் ரீ ஃபெர்பரி வழக்கு கீழ்கண்டவற்றில் எதை பற்றி கூறுகிறது? இன் ரீ ஃபெர்பரி பண்ணக்க இந்திய எல்லைகளை வெளிநாட்டு மாற்றி கொடுத்தல். இந்திய எல்லையை வெளிநாட்டிற்கு மாற்றி கொடுத்தல். மெட்ராஸ் மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு மாநிலம் என்று பாராளுமன்றம் மாற்றி அமைத்தல் வருவது எதன் கீழ்? ஷரத்து 3. பின்னாடி வரும் டேட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த கொஷின்லேயே வந்து இருக்கும் எப்போ வந்து மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு. ஒளிமறைப்பு கோட்பாடு.
ஒளிமறைப்பு கோட்பாடு எங்கு உள்ளது? ஒளிமறைப்பு கோட்பாடு எங்கு உள்ளது? ஷரத்து 13. இரட்டை இடருக்கு எதிரான வழங்கப்படும் பாதுகாப்பு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எதில் உள்ளது? ஷரத்து 20(2). ஷரத்தை பற்றி இல்லாத கொஷினே குரூப் 4ல் கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் கொஷினை பார்த்தா நம்மளுக்கு ஓரளவுக்கு வரும். இந்த கொஷின் பார்த்தா எனக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஷரத்து இருக்கும், நிறைய பாலிட்டி மட்டுமே இருக்கும் அதில். ஓகேவா? நமக்கு ஸ்கூலில் இருக்க அந்த 10th புக்கில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அனைத்து மனித உரிமைகளும் அனைவருக்குமே என்ற முழக்கம் மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனையாவது டேஷ் ஆண்டு நிறைவு நாள் விழாவில் எடுக்கப்பட்டது? இது 2019 கொஷின். அப்போ பார்த்தீங்கன்னா 15ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த முழக்கம் பார்த்தீங்கன்னா அனைத்து மனித உரிமைகளும் அனைவருக்குமே. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஷரத்து 3 படி பாராளுமன்றத்திற்கு சட்டத்தினால் கீழ்கண்டவற்றில் எவற்றை செய்ய அதிகாரம் கிடையாது? இந்திய எல்லையை வெளிநாட்டிற்கு மாற்றி கொடுத்தல். ஷரத்து 3 படி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது. இந்திய எல்லையை வெளிநாட்டிற்கு மாற்றி கொடுத்தல். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் உள்ள வார்த்தைகளான இறைமை வாய்ந்த சமநிலையை நெறி சார்ந்த சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக என்பது மாற்றாக கொண்டு வரப்பட்டது எப்போது? 42வது சட்ட திருத்தம் 1976. முகப்புரை என்பது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை அமைப்பு என்று விளம்பப்பட்ட வழக்கானது. முகவுரை என்பது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை அமைப்பு என்று விளம்பப்பட்ட வழக்கானது எது? கேசவானந்தா பாரதி, வெஸ்ட் கேரளா மாநிலம். பின்வரும் அரசமைப்பு சட்ட ஷரத்துகளில் எது அரசு பணி குறித்தவற்றில் சம வாய்ப்பு பற்றி கூறுகிறது? சம வாய்ப்பு. அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 16. தனிநபர் சுதந்திரம் என்பது உரிமையியல் பாதுகாப்பு சட்டம் 1955 படி குற்றங்களுக்கு விசாரிக்கும் அதிகாரம் டேஷ் நீதிமன்றத்திற்கு வழங்கவில்லை. உரிமையியல் நீதிமன்றத்திற்கு வழங்கவில்லை. குழந்தை பாதுகாப்பு உடன்படிக்கை 1953. பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகளையும் சர்வதேச உடன்படிக்கை 1979. வளர்ச்சிக்கான பிரகடனம் 1986. வியன்னா மாநாடு விதிகள் 1993. அப்போது 2341. கூற்றுகளை ஆராய்க. பொது வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பட்டியல் ஜாதியினருக்கு மட்டுமானது. பொது வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பட்டியல் ஜாதியினருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, கிடையாது. பொதுவுக்கும் இருக்கு இல்லையா, ஜென்ரலாகவும் பொது வேலைகள் எல்லாமே இருக்குது. பட்டியல் ஜாதியினருக்கு இடஒதுக்கீடு வருமான உச்சவரம்பு சார்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. வருமான உச்சவரம்பெல்லாம் சார்ந்தது கிடையாது. இதுவும் ரெண்டுமே தப்பு. பட்டியல் ஜாதியினருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு நேர்மறை பாகுபடுத்தல் எனப்படும் என்பது மட்டும் சரி. 1, 2 பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது, 3வது மட்டும் சரியாக இருக்குது. 23 வயது பெண் ஆசிரியை 16 வயது மாணவருடன் இணைந்து விடுகிறார். அத்திருமணம். இது சும்மா ஜென்ரல் கொஷின், தேவையில்லை. குற்றம் சொல்லி வரும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தேசிய மக்கள் தொகையில் உள்ள முதியோர்களின் சதவீதத்தை விட தமிழகத்தில் முதியோர்களின் எண்ணிக்கை தேசிய சராசரியில் அதிகமாக உள்ளது. மூத்த குடிமக்களிடமிருந்து அவர்களின் பராமரிப்பு சம்பந்தமான பெறப்படும் புகார் மனுக்களை விரைந்து தீர்வு செய்ய தமிழகத்தில் எந்த மட்டத்தில் தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? வருவாய் கோட்ட அளவில்.
அம்மா ஆரோக்கிய திட்டம் இது வந்து அப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அம்மா ஆரோக்கிய திட்டம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா 30 வயது மேற்பட்டவர்களுக்கான வருடாந்திர உடல் பரிசோதனை திட்டம் வரும். 102 எண் சேவை என்பது என்ன? இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பிரசவித்த தாய்மார்கள் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கொண்டு போய்விடும் சேவை வந்து 102 ஆம்புலன்ஸ் இருக்கும். சார்புநிலை பணிகள் ஆணையம் பணியாளர் தேர்வு ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1975. 3வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு மேலே பார்த்தோம் இல்லையா, 3வது சட்ட திருத்தம் வந்து 1954. எப்பொழுது வடகிழக்கு பிராந்திய தொலைநோக்கு பறவை 2020 தொடங்கப்பட்டது? இது வந்து அப்போதைய கரண்ட் அஃபேர் தேவையில்லை. இதுவும் எனக்கு அப்போதைய கரண்ட் அஃபேர் தான், ஆனால் இப்போ தான் பூஜை போடுறாங்க இல்லையா. மதுரை மாவட்டத்தின் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு தமிழக அரசால் தேர்வு செய்யப்பட்ட இடம் வந்து தோப்பூர். இதுவும் அப்போதைய கரண்ட் அஃபேரு. 15வது நிதிக்குழு சென்னைக்கு வருகை புரிந்த ஆண்டு எனக்கு 5 மற்றும் 6 செப்டம்பர் 2018 வந்திருப்பாங்க. 2018 இதுவும் அப்போதைய கரண்ட் அஃபேரு. குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து எனக்கு உச்ச வரம்பில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ வருஷம்னு கேட்டிங்கனாக்கா 2 வருஷம் வரைக்கும் உயர்த்தி கொடுத்துருப்பாங்க. புதிய அகில இந்திய பணி உருவாக்குவது எது? பாராளுமன்றத்தின் ஷரத்துப்படி. மத்திய தேர்வாணையத்தின் செயல்பாடு எதன் ஒப்புதல் படி அதிகரிக்க முடியும்? பாராளுமன்றம் மூலம். நிதி கமிஷன் உள்ளடக்கியது எனக்கு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் சொல்லி மொத்தம் 5 பேர் வந்து இருப்பாங்க. மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். லோக் அதாலத் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட இடம் எங்கு? இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னை. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரங்களை பற்றி கூறும் ஷரத்து எது? மாநில ஆளுநருடைய நிர்வாகம் பற்றி ஷரத்து 154 சொல்லும். கீழ்கண்ட சட்ட விதிகளில் எது நகராட்சியின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றி கூறுகிறது? 243W. மாநில அரசு நிர்வாகத்தில் இயக்குநரகத்தின் பணிகள் யாவை? பணிகள் பார்த்தீங்கன்னாக்க பணிகளை செயல்படுத்தும் அமைப்பு. கீழ்கண்டவற்றில் மக்கள் தொகை ஆதாரங்கள் எதுவென குறிப்பிடுக? முக்கிய புள்ளி விவரம். தேசிய மக்கள் தொகை டேஷ் வருடம் அமல்படுத்தப்பட்டது. தேசிய மக்கள் தொகை 2000ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது. இது அப்போதைய ஒரு கரண்ட் அஃபேர் தேவையில்லை. எந்த தேசிய தலைவரின் பிறந்த நாள் கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரத்துடன் தொடர்புடையது? சர்தார் வல்லபாய் பட்டேல். மத்திய புலனாய்வு அமைப்பு டேஷில் அமைக்கப்பட்டது. டேஷ் ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது 1963. சரியான வாக்கியங்களை அடையாளப்படுத்துக. லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றமாகும். லோக் அதாலத் என்பது மக்கள் நீதிமன்றமாகும். லோக் அதாலத்திற்கு சட்டப்படி அந்தஸ்து உண்டு. லோக் அதாலத்துக்கு நீதிமன்ற கட்டணம் உண்டு. லோக் அதாலத் என்பது நீதிமன்றமே கிடையாது, அது சும்மா ஒரு இதுதான் கிடையாது. லோக் அதாலத் குறை தீர்ப்பு அமைப்பாகும். இது ஒரு குறை தீர்ப்பு அமைப்பு தான். 1 to 4 மட்டும் சரி. எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? பெண் கருகொலை என்பது குறைவான பாலியல் விகிதம். கண்ணாடி குறை என்பது பெண்களின் வேலைவாய்ப்பு. குடும்ப வன்முறை என்பது கணவனால் நிகழ்த்தப்படுவது என்பது தவறு. குடும்ப வன்முறைன்றது குடும்பத்தில் யார் வேணுமெல்லாம் பண்ணலாம். வரதட்சணை கொடுமை தடுப்புச் சட்டம் 1961 இதெல்லாம் வந்து சரி. தேர்டு தான் வந்து தப்பாக இருக்குது. 2005 உலக வங்கி உதவியுடன் தமிழ்நாடு புதுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் இலக்கு என்ன? ஏழைக்கு அதிகாரமளித்தல். தமிழ்நாட்டில் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி திட்டம் எது? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. லேடிஸை பற்றி கண்டிப்பாக பெண்களை பற்றி ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். தமிழ்நாட்டில் 2011 எழுத படிக்க தெரிந்தவர்கள் குறைவான விகிதம் உள்ள மாவட்டம் எது? எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எனக்கு தருமபுரி. எந்த மாநிலத்தில் குறைந்த குழந்தை பிறப்பு வீதம், குறைந்த ஊட்டச்சத்து, அதிக பெண்கள் கல்வியறிவு உள்ளது?
குறைந்த குழந்தை பிறப்பு வீதம், குறைந்த ஊட்டச்சத்து, அதிக பெண்கள் கல்வியறிவு பிறகு கேரளா. உச்சநீதிமன்றத்தால் டேஷ் ஒரு அடிப்படை உரிமை என ஆகஸ்ட் 2017 தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போதைய கரண்ட் அஃபேர் அந்தரங்கம். 2013 குற்றவியல் சட்ட திருத்தத்தில் அமில தாக்குதல் குற்றமாக பிரிவு டேஷில் புதிதாக சேர்க்கப்பட்டது. 326A. சிஏஜியின் பதவிக்காலம் எனக்கு 6 ஆண்டுகள். தலைமை கணக்கு கீழ்கண்டவற்றில் வடகிழக்கு மாகாணில் மாணவர்கள் கல்வி நிறைய முன்னேற்றம் மேம்படுத்த திட்டம் எது? இசான் விகாஸ். பயங்கரவாத தடுப்பு மசோதாவில் குறியீடு என்பது குற்றவியல் முறை குறியீடு டேஷ் ஆண்டை குறிக்கும். 1973. கீழ்காணும் இடைகளில் எவை ஒரு நிதியாண்டில் 100 நாட்களுக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட வேலைவாய்ப்பை கிராமப்புறங்களில் வழங்குகிறது? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம். சமுதாய வளர்ச்சி திட்டம் டேஷ் 5ஆம் திட்டத்தில் அமல்படுத்தப்பட்டது. முதலாம் 5ஆண்டு திட்டத்தில். சுய உதவி குழு வங்கி இணைப்பு திட்டம் முறையாக நபார்டு வங்கியால் டேஷில் தொடங்கப்பட்டது. 1992. தேசிய ஊரக நல்வாழ்வு திட்டம் டேஷ் 5ஆண்டு திட்டத்தில் அமல்படுத்தப்பட்டது. 11வது. கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டது? மகாராஷ்டிரா. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் தேசத்தில் மிகப்பெரிய இரண்டாம் நிலை மன நல நிலையம் உள்ளது? சென்னை. மருத்துவ நகரம் என அழைக்கப்படுவது சென்னை. நம்ம சொல்லி ஒரு இதெல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா? கீழ்கண்டவற்றில் எது சரியானது அல்ல? சுழற்சி வேலையின்மை, வாணிப சுழல் எப்பொழுதும் இடைவெளியாக இருப்பது, தொழில்நுட்ப வேலையின்மை, உற்பத்தியில் மாற்றமின்மை, அமைப்பு வேலையின்மை, பொருளாதார அமைப்பில் மாற்றம். பருவகால வேலையின்மை பருவ காலத்துக்கு மட்டும் வருது. முடிப்பாளர் எப்பொழுதும் வேலையில் இருப்பது கிடையாது. முதல் 5ஆண்டு திட்டத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வேளாண்மை சார்ந்தது. 2ஆம் 5ஆண்டு திட்டம் அதிவேக தொழில் வளர்ச்சி. 5வது 5ஆண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு. 9வது 5ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சமத்துவம் சமூக நீதி. அப்போ ஆப்ஷன் பாருங்க 3421. ஜவஹர் யோஜனா திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 1989. 2019ஆம் ஆண்டில் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற ஜோடியை தேர்ந்தெடுக்க. இது அப்போதைய கரண்ட் அஃபேர். அபிஜித் பானர்ஜி மற்றும் மைக்கேல் கிராமர். தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னாக்கா மணிப்பூர். உஜ்வால் யோஜனா திட்டம் இதற்காக உருவாக்கப்பட்டது. சுத்தமான சமையல், எரிவாயு வழங்க. எந்த ஆற்றின் அருகே உலகின் உயரமான சிலை நிறுவப்பட்டுள்ளது? நர்மதை. கங்கை நதியை தூய்மைப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தேசிய திட்டத்தின் பெயர் என்ன? நமாமி கங்கா. ரோஹிங்கா அகதிகளை எந்நாட்டு சார்ந்தவர்கள்? மியான்மர். மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம்? ஏபி ஆந்திர பிரதேஷ். பாரத பிரதமரால் தொடங்கப்பட்ட சௌபாக்கிய யோஜனா திட்டம் என்னுடன் தொடர்புடையது. அப்போதைய கரண்ட் அஃபேர் பண்ணுங்க கிராம மக்கள் மற்றும் நகர்ப்புற அனைத்து வீடுகளுக்கும் மின் வசதி வழங்குதல். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய மாற்றுத்திறனாளி பெண்ணானவர்? அருணிமா சின்ஹா. பிரகதி திட்டம் உருவாக்கப்பட்ட நோக்கம். இதுவும் அப்போதைய கரண்ட் அஃபேர், தேவையில்லை. அடுத்தது மின் மோட்டார் வாகனங்கள் அனைத்திற்கும் 100% மோட்டார் வாகன வரி விலக்கு எந்த ஆண்டு வரை தரப்பட்டுள்ளது? 2022 வரையும் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்போதைய கரண்ட் அஃபேர். சென்னை வரும். இதுவும் அப்போதைய கரண்ட் அஃபேர். இதுவும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்.
சென்னை மாகாணம் இப்பொழுது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 14 ஜனவரி 1969. இதுவும் அப்போதைய கரண்ட் அஃபேர். காவலன் சாஸ் என்பது இதுவும் அப்போதைய கரண்ட் அஃபேர். பெண்கள் மற்றும் மூத்த குடிகளுக்காக தமிழ்நாடு அரசு கிரியேட் பண்ணியிருக்கும் காவலன் சாஸ் அப்படின்னு. இதுவும் அப்போதைய கரண்ட் அஃபேர். தமிழ்நாட்டில் தொழில் பயிற்சி கல்லூரிக்கான சேர்க்கையின் இடஒதுக்கீடு விகிதம் 69%. தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட தொழில் தோழன் இதுவும் அப்போதைய கரண்ட் அஃபேர். தொழில் நிறுவனங்களுக்கு இணைய வழி குறைதீர்வு வழிமுறை இதுவும் அப்போதைய கரண்ட் அஃபேர். உதான் திட்டம் மூலிமா புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எங்கெங்க கிட்டக்க நெய்வேலி, ஓசூர், அதுக்கப்புறம் ராமநாதபுரம். இந்திய அரசமைப்பு சட்டம் சரத்து 340 படி ஆணையத்தினை நியமிக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? குடியரசுத் தலைவருக்கு. அரசமைப்பு சட்டம் தொடங்கும் போது பின்வருவல் யாரை இந்திய குடிமகனாக கருத வேண்டும்? ஒவ்வொரு நபரும் இந்தியாவில் குடியிருப்பவர்கள். அவரோ அல்லது அவருடைய பெற்றோர் யாரும் இந்தியாவில் பிறந்திருத்தல் வேண்டும். 5 ஆண்டுகள் குறையாமல் சாதாரணமாக இந்தியாவில் குடியிருந்தவர்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட். இது 3 மட்டும்தான் குடியுரிமை வழங்குவதற்கு முக்கிய பங்காக இருக்கும். பின்வருவற்றை பொறுத்துக. விதி 5 பார்த்தீங்கன்னாக்கா அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது குடியுரிமை கொடுத்துருப்பாங்க. 5 to 11 இருக்கு இல்லையா குடியுரிமை. அடுத்தது விதி 6 பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த சில நபர்களின் குடியுரிமை. விதி 7 பாகிஸ்தானிலிருந்து குடிபெயர்ந்தவர்களின் குடியுரிமை. விதி 10 குடியுரிமையின் தொடர்ச்சி. இதுதான் 5 to 11 வரைக்கும் இருக்கக்கூடியது. சொத்திற்கான உரிமை பற்றி கூறுவது. இப்போ சாதாரண சட்டம் 300A இருக்கும் இல்லையா. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஷரத்து 19F உள்ள சொத்து பெறுவதற்கான உரிமை நீக்கப்பட்டது எந்த திருத்தத்தின் மூலம்? 44வது திருத்தம் மூலம் 1978. இந்திய அரசமைப்பு சட்டத்தினை திருத்தம் செய்யக்கூடிய ஷரத்து, அதாவது அரசமைப்பு அந்த சட்டத்தை திருத்தம் செய்கிறாங்க இல்லையா, அது ஷரத்து 368 திருத்தப்பட்டது எப்போது? 368 திருத்தப்பட்டது எப்போது? 24வது சட்ட திருத்தத்தால். இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? 9/12/1946. இந்திய சுதந்திர சட்டம் 1947 என்பது யாருடைய பரிவுரை சார்ந்தது? யார் நமக்கு சுதந்திரம் கொடுத்ததுன்னு கேட்டாங்க? லார்ட் மவுண்ட் பேட்டன். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நியமனமான கட்டுப்பாடுகள் என்பது எதில் உள்ளது? உள்ளது. ஷரத்துகள் 19(2) முதல் 19(6) வரை. கல்விக்கான வாய்ப்புகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடியது ஒரு பெற்றோர் அல்லது காப்பாளரின் அடிப்படை கடமை என்று எதில் கூறப்பட்டுள்ளது? 51(a)(k). இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஷரத்து 39(a) கூறுவது எதை பற்றி? சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பகுதி 4 கூறுவது எது? அரசு நிறைவேற்றும் கொள்கைகள். ஒரு நபரின் அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது உச்சநீதிமன்றத்தை அணுகுதல் என்பது எதன் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? அடிப்படை உரிமையில் 6வது உரிமை அதுதான், 32. இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லி அம்பேத்கர்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கீழ் ஒரு நபரை குடிமகன் என கூற முடியாது என்று எப்பொழுது ஏற்படுகிறது? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தால். இந்திய அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வரும்போது அதில் இருந்த ஷரத்துகள் அசல் எண்ணிக்கை எத்தனை? 395.
ஒரு நபர் தன்னிச்சையாக ஒரு வெளிநாட்டு குடியுரிமை பெற்றால் அவர் இந்திய குடியுரிமை இழக்கின்றவர் என்று எதில் சொல்லப்படுகிறது? எதில் சொல்லப்படுகிறது ஷரத்து 9. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் கூறப்பட்டுள்ள இடம். பார்ட் 3. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. உங்களுக்கு 10th அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே பேஸ் பண்ணி இந்த கொஷின் இருக்கும். அதை பார்த்தனால தான் எனக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி தோணுச்சு. நல்லா எடுத்து கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருப்பேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 40 ஃபுல் மாடல் கொஷின் 40 ஃபுல் மாடல் கொஷின் வந்துருக்கும் உங்களுக்கு. தமிழ் 100 கொஷின், தமிழ் 100 கொஷின், சோசியல் 60 கொஷின், சயின்ஸ் 30 கொஷின், கரண்ட் அஃபேர் 10 கொஷின் சொல்லிட்டு டோட்டலாக 200 கொஷின் வந்திருக்கும். 200 கொஷின் இருக்கும். 40 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். 1000 rupees மட்டும்தான். 1000 rupees மட்டும்தான். விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பருக்கு 8778625387 நம்பருக்கு ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் மூலிமா பணம் செலுத்திட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். அதனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். முடிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் தேதி எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி முடிச்சிடுறோம். 6/6 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முடிக்கிறோம். 40 நாளில் ஒரு கொஷின் காலையில் என்னுடைய கொஷின், ஈவினிங்கில் கவர்மெண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் எடுத்து தரேன். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் எடுத்து தரேன். நான் ப்ரீவியஸ் கொஷின் படித்தாலே நீங்கள் ஓரளவுக்கு பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா, அதனால் கொஞ்சம் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கொஷின்ஸ்லாம் பார்த்தாக நீங்கள் ஓரளவுக்கு பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா, நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற ஐடியா நான் கொடுத்துட்ருக்கேன். சிலபஸ் வைஸ் கொஷின் இருக்குது உங்களுக்கு. அந்த 200 கொஷின் எனக்கு சிலபஸ் வைஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, சிலபஸ் வைஸ் கொஷின் எடுத்து கொடுத்துருப்பேன். தமிழ் ப்ரீவியஸ் கொஷின், அதுக்கப்புறம் நியூ கொஷின் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துருப்பேன். ஸோ 40 கொஷினும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். 40 கொஷினும் தெளிவாக இருக்கும். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் பாருங்கள், கீழே டெலகிராம் இருக்கும். டெலகிராமில் போய் செக் பண்ணி பாருங்கள். டெலகிராமில் கொடுத்துருப்பேன். அடுத்த கொஷின், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறப்பட்டுள்ள இடம். சட்டத்தின் அனைவரும் சமன்றது எனக்கு பிரிவு 14. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட நாள். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட நாள் 12/10/1993. இந்திய அரசமைப்பின் ஷரத்து 2 ஆனது பாராளுமன்றத்திற்கு கீழ்கண்டவற்றில் எவற்றை சேர்த்து கொள்ளுதல் அல்லது நிறுவுதல் சம்பந்தமான சட்டமியற்றும் அதிகாரத்தை வழங்கி உள்ளது? புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் இணைத்தல். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் புதிய யூனியன் பிரதேசங்களை நிறுவக்கூடிய ஷரத்தானது 368. நமது இந்திய அரசமைப்பு சட்டம் முதலில் ஏற்பு செய்யப்பட்ட நாளானது நவம்பர் 26, 1949 ஏற்றிருப்பாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை அமைப்பு எது? முகப்புரை. முகப்புரையில் உள்ள நீதி என்பது கீழ்கண்டவற்றை எவற்றை குறிக்காது? சட்ட நீதி. பட்டியலின மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 1987 பின்பற்றுவற்றுள் எந்த நோக்கத்துக்கானது அல்ல? குற்றங்களை சமரசம் செய்ய. தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு அங்கே 93 பார்த்தீங்கன்னாக்க இது மாநில மனித உரிமைகள் ஆணையம். இது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னாக்கா 1997 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மரண தண்டனை நீக்களவு செய்யும் உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு எந்த நாட்டிலிருந்து எடுத்திருக்காங்க? ஸ்டாக்ஹோம். இந்தியாவின் வேலைக்கான உரிமை எது? இந்தியாவின் வேலைக்கான உரிமை அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடு. பின்வரும் மனித உரிமை அமைப்புகளில் எது தனிநபர் மனித உரிமைகள் மீறல் புகார்களை ஏற்காது? சிறார்கள் மனித உரிமை குழு. மனித உரிமைகள் முன்னெடுப்புகளை சார்பாக வரிசைப்படுத்துக. மனித உரிமைகள் பிரகடனம், வியன்னா பிரகடனம், கெய்ரோ உடன்படிக்கை, பெய்ஜிங் பிரகடனம். இந்திய காமன்வெல்த்துடன் டேஷ் அடிப்படையில் இணைந்துள்ளது. இந்தியா காமன்வெல்த்துடன் டேஷ் அடிப்படையில் அமைந்துள்ளது. இறையாண்மை உள்ள நாடாக. இந்திய சுதந்திர சட்டம் 1947 படி இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போது சுதந்திரம் பெற்றது?
ஆகஸ்ட் 15, 1947. தேவையின் அடிப்படையில் புதிதாக இந்திய குடிமைப் பணி ஒன்றை உருவாக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ராஜ்யசபா. மத்திய அரசால் சகி என்ற பெயரில் தொடங்கப்பட்ட சிறப்பு நலத்திட்டத்தின் நோக்கம் என்ன? வன்முறைக்கு எதிரான பெண்களை மீட்டெடுப்பு. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 படி தமிழகத்தில் எந்த அரசு அலுவலர் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் சமரச அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார்? மாவட்ட சமூக நல அலுவலர். தமிழகத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் எந்த திட்டத்தின் வகையில் கீழ் உருவாக்கப்பட்டது? ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம். தேசிய சித்த மருத்துவ மையம் எங்கு அமைந்துள்ளது? தாம்பரம். காசநோய்க்கான புதிய தேசிய செயலாக்க திட்டம் காசநோயை முற்றிலும் ஒழித்து விடுவதற்கான காலவரம்பாக எந்த ஆண்டை நிர்ணயித்துள்ளது? அப்போதைய கரண்ட் அஃபேர் 25 வந்து கொடுத்துருப்பாங்க. லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக அமைப்பின் அமைவிடம் எங்கு அமைந்துள்ளது? முசோரி. தமிழகத்தில் விரிவான சாலை கட்டமைப்பு, இதுவும் அப்போதைய ஒரு ரீசெண்ட் கரண்ட் அஃபேராக இருக்கும். 2005 to 2006 கொடுத்துருப்பாங்க. சென்னை டு கன்னியாகுமரி இடைவெளி தொழில் திட்டமானது எத்தனை மாவட்டங்களை இணைக்கிறது? 23 சொல்லிட்டு அப்போதைய கரண்ட் அஃபேர். உதகமண்டலத்தில் 122வது, இது அப்போதைய கரண்ட் அஃபேர். 122வது கரண்ட் அஃபேர் இதாக இருக்கும். முதலமைச்சர் வந்து இருந்திருப்பாங்க. நிதி மசோதா என்பது எதை சார்ந்தது? நிதி மசோதா என்பது வரிகள் மற்றும் செலவுகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக ஒரே நபர் நியமிக்கப்படலாம் என்பதை கீழ்கண்ட எந்த அரசியல் திருத்தம் கூறுகிறது? 7வது சட்ட திருத்தம். மைய அரசின் முகவராக மாநிலத்தில் செயல்படுபவர் யார்? ஆளுநர். மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய செய்ய சர்க்காரியா கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்த ஆண்டு? 1987. 83 கொடுத்துருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 87 அறிக்கை கொடுத்துருப்பாங்க. மாநில பணியாளர் தேர்வு ஆணையத்தில் அமைக்க அரசமைப்பு சட்டத்தில் கீழ்கண்ட எந்த ஷரத்து கூறுகிறது? 315. சமூக வளர்ச்சி திட்டங்கள் துவங்கப்பட்டது. சமூக வளர்ச்சி திட்டங்கள் துவங்கப்பட்டது அக்டோபர் 2, 1952. மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த கீழ்கண்ட துறையின் கீழ் வருவார்? பொது நிர்வாகத்துறை. இந்திய அரசாங்கத்தின் முதல் சட்ட அலுவலர் யார்? அட்டர்னரி ஜெனரல். மத்திய மாநில நிதி உறவை பற்றி இந்திய அரசமைப்பின் எந்த பகுதி விளக்குகிறது? 22. பொது நிறுவனங்களின் துறை கீழ்கண்ட அமைச்சரவின் கீழ் இயங்குகிறது? தொழில்துறை. கீழ்கண்ட சட்ட விதிகள் எது நிதிக்குழு உருவாக்கத்துடன் தொடர்புடையது? 280. இந்திய நிதி ஆணையம் டேஷ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது? 5 ஆண்டுக்கு ஒரு முறை. எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலிருந்து இந்தியாவின் வேலைவாய்ப்பின்மை குறைந்த தகவலை சேகரிக்க ஆரம்பித்தனர்? 1931. தன்னார்வமற்ற வேலைவாய்ப்பினை எந்த கருத்தினை தந்தவர் யார்? வாய்ப்பின்மை என்ற கருத்தாக்கத்தினை தந்தவர் யார்? கைன்ஸ். எந்த ஆண்டு உச்ச நீதிமன்றம் முத்தலாக் முறை விவகாரத்தை அரசியல் சட்ட அமைப்புக்கு எதிரானது என்றது? அப்போதைய கரண்ட் அஃபேர் 2017 வரும். NOAPS என்பது எதற்காக? சமூக நலம். LADP என்பதற்காக இட மேம்பாடு. NREP வந்து வேலைவாய்ப்பு. அடுத்தது CRSP என்பது சுகாதாரம். ரிவர்ஸில் வந்து இருக்குது ஆன்சர். இதுதான் அப்போதைய கரண்ட் அஃபேர், தேவையில்லை. பெண்களின் அதிகாரத்துவம் என்பது இந்திய தாயின் அதிகாரத்துவம் ஆகும் என்ற கருத்தை கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு.
இந்திய பெண்களுக்கான கொள்கை அணுகுமுறையில் காலவரிசைப்படி சரியானதை தேர்ந்தெடு. நலத்திட்டம், மேம்பாடு, ஆற்றல் மேம்படுத்துதல். மேற்கு வங்கத்தில் கிராம சுகாதாரத்துறையில் 2002ஆம் ஆண்டு அடைந்த வரலாற்று சாதனையாகும். மேற்கு வங்கத்தில் எந்த வட்டம் சாதனை அடைந்தது? நந்தி கிராமம், 11வது வட்டம். மீட்டு இயக்கத்தை தோற்றுவித்தவர், இதெல்லாம் தேவையில்லை. நம்ம எனக்கு தரணா ஃப்ரோக்கோ, இதெல்லாம் தேவையில்லை. எந்த ஆண்டு குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது? குடியுரிமை சட்டம் எனக்கு 1955. இந்திய கலாச்சார அடையாளங்களில் மிக சுத்தமானது எது தேர்வு செய்யப்பட்டுள்ளது? இது அப்போதைய கரண்ட் அஃபேர். மீனாட்சி அம்மன் கோயில் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சுற்றுச்சூழல் வரைபடங்களை தவிர்த்து எந்த வாரியம் மேற்கொள்ளப்படுகிறது? தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம். இந்திய அரசால் 2008இல் இயற்றப்பட்ட மதிய உணவு திட்டம் முதல் முதலில் தமிழகத்தில் அன்றைய முதலமைச்சர் டேஷால் இயக்கப்பட்டது. காமராஜர் தான் ஃபஸ்ட்டு எட்டு வந்திருப்பார் இல்லையா? மதிய உணவு திட்டம். இது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978 என்பது சரி. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980 சரி. ஊரக நலமில்லா வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983 சரி. இது 2002 கிடையாது. தேர்டு தான் தப்பு. சிவப்பு நாடா முறை எதனுடன் தொடர்புடையது? சிவப்பு நாடா என்பது ஊழல். தகவல் உரிமை சட்டத்தின்படி எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஆணையம் பிரதம மந்திரி கொடுத்துருக்காங்க, கிடையாது. தகவல் ஆணையம் பிரதம மந்திரின்றது கிடையாது. மாநில தகவல் ஆணையம் பார்த்தீங்கன்னா ஆளுநர். மத்திய தகவல் ஆணைய நியமனங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமரின் பரிந்துரையில் நடக்கும். மாநில தகவல் ஆணைய நியமனங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வரின் பரிந்துரையில் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிடையாது, குடியரசுத் தலைவர். மத்திய தகவல் ஆணையம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஃபஸ்ட்டு மட்டும் தப்பாக இருக்குது. தகவல் உரிமை சட்டத்தின்படி மத்திய தகவல் ஆணையத்தின் முதன்மை தகவல் ஆணையர் டேஷ் அவர்களால் நியமிக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவரால். தகவல் உரிமை சட்டத்தின்படி தகவல் அளிக்க மாநில தகவல் ஆணையத்தின் எண்ணிக்கை டேஷ் மிகாத ஒரு மாநில தகவல் ஆணையமாக ஆணையர்கள் இருப்பது. 10க்கும் மிகாத மாநில தகவல் ஆணையர்கள் இருப்பாங்க. பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா கிராமப்புறங்களில் டேஷ் அமைப்பு மற்றும் மேம்பாட்டு குறிக்கோளை கொண்டுள்ளது. சாலைகள். இது அப்போதைய கரண்ட் அஃபேர், தேவையில்லை. மதிய உணவு திட்டம், இதுவும் அப்போதைய கரண்ட் அஃபேர். 1 to 8 வரையும் கொடுத்துருப்பாங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எப்போது? ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1980. மேலே பொறுத்துலையும் இருக்கும், கீழே கொடுத்துருப்பாங்க. கிராமப்புற முன்னேற்ற திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? முதல் 5 ஆண்டு திட்டம். இந்திய பொருளாதாரத்தை அதிகம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவாறு விவரிக்க முடிவது? கலப்பு பொருளாதாரம். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றுது இல்லையா? முன்னாள் இராணுவத்திற்கான சுய வேலைவாய்ப்பு முறை எந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1983. எந்த அரசாங்கம் சமூக முன்னேற்ற திட்டத்தினை செலவினை பகிர்ந்து கொள்கிறது? ரெண்டுமே, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே பகிர்ந்துக்கும். இது அப்போதைய கரண்ட் அஃபேர், தேவையில்லை. எது வளர்ந்துட்டு திருப்பூர் வளர்ந்துட்டுருக்கு. ஆஸ்கார் விருது இத்துறையுடன் தொடர்புடையது. ஆஸ்கார் விருது எதுக்காக தராங்க? ஆஸ்கார் விருது சினிமாக்காக வந்துடுவாங்க. கீழ்கண்ட இயக்குழு புதிய கல்விக் கொள்கை மீதான தமது ஆய்வறிக்கையை மனிதவள மேம்பாட்டு அமைச்சரிடம் சமர்ப்பித்தது. கஸ்தூரி ரங்கா குழு. புத்தகங்கள், ஆசிரியர்கள் அப்போதைய கரண்ட் அஃபேர் கேட்க மாட்டாங்க. இதுவும் செய்தித்தாள்கள் மற்றும் தலைமையகம் கொடுத்துருக்காங்க. இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சும்மா தெரிஞ்சுங்க எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பம்பாயில் இருக்குது. தி பியோனியர் அலகாபாத்தில் இருக்குது. தி மெட்ராஸ் மெயில் சென்னையில் இருக்குது. தி ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிறது கல்கத்தாவில் இருக்குது. 2, 3, 4, 1.
உலக பெண் குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள். உலக பெண் குழந்தைகள் அனுசரிக்கப்படும் நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 11. இந்திய அரசமைப்பு சட்ட விதி 40 இதை பற்றி கூறுகிறது. 40 இதை பற்றி கூறுகிறது. கிராம பஞ்சாயத்துகள். அக்டோபர் 2 2ஆம் நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐக்கிய நாடுகள் அறிவித்த ஆண்டு எப்போது? காந்தி பிறந்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா அகிம்சை நாளாக வந்து அறிவிச்சிருப்பாங்க 2007. இது மாதிரி அப்போதைய கரண்ட் அஃபேர். அக்டோபர் 31 யாருடைய நினைவாக தேசிய ஒற்றுமை தினம் அனுசரிக்கப்படுகிறது? சர்தார் வல்லபாய் பட்டேல். இதுவும் அப்போதைய தேவையில்ல. இதுவும் அப்போதைய கரண்ட் அஃபேர். இதுவும் அப்போதைய கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர். அவ்வளோதாங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர் தான் இருக்குது. கரண்ட் அஃபேர் தான் வந்து இருக்குது. தமிழக விவசாயத்தில் சம்பா பருவம் எப்பொழுது? சம்பா பருவம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை டு ஜனவரியில் வந்து பயிரிடுவாங்க. 2000 இதுவும் அப்போதைய கரண்ட் அஃபேர் தேவையில்லை. அவ்வளோதான். அப்போதைய கரண்ட் அஃபேர் தேவையில்லைங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம்.